கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கவிஞர் வைரமுத்து மீது பாடகி சின்மயி அளித்த பாலியல் புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் மற்றொரு பாடகியான சுசித்ரா போட்டுடைத்த ஷாம்பு விவகாரம் பெரிய சர்ச்சையாக வெடித்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பேசும்போது பாடகி சுசித்ரா ஒருமுறை வைரமுத்து தனக்கு போன் செய்து தன்னுடைய குரல் நன்றாக இருப்பதாகவும் தனக்கு பரிசு கொடுக்க ஆசைப்படுவதாக கூறி தன்னை வீட்டிற்கு அழைத்ததாகவும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதனையடுத்து வைரமுத்து தனது சமூக வலைதள பக்கங்களில் தன்னுடைய பாணியில் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வாழ்வில் தோல்விகளாலும் பலவீனமான இதயத்தாலும் நிறைவேறாத ஆசைகளாலும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி அதன் உச்சமாய் மூளை பிறழ்வுக்கு ஆளாகும் சிலர் ஒருதலையாய் நேசிக்கப்பட்டவர்கள் மீது வக்கிர வார்த்தைகளை உக்கிரமாய் வீசுவார் என கூறியுள்ளார். தொடர்பற்ற மொழிகள் பேசுவர், பைத்தியம் போல் சில நேரமும் பைத்தியம் தெளிந்தவர் போல் சில நேரமும் காட்சியளிப்பார், தம்மை கடவுள் என்று கருதி கொள்வார். இந்த நோய்க்கு மெசனியாக் டெலூஷனியல் டிசார்டர் என்ற பெயர். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அல்லர், இரக்கத்திற்குரியவர்கள், அனுதாபத்தால் குணப்படுத்தக்கூடியவர்கள். உளவியல் சிகிச்சையும் மருந்து மாத்திரைகளும் உண்டு, உரிய மருத்துவர்களை அணுக வேண்டும் என கூறியுள்ளார். இதற்கு பதில் கொடுப்பது போல பாடகி சுசித்ரா தற்போது ஒரு பாடலை பாடி வீடியோவாக வெளியிட்டுள்ளார். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதள பக்கங்களில் வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது. சிங்கர் பெண்ணே, ஆணினமே உன்னை வெறுக்குமே, பைத்தியக்காரி குடிகாரின்னு சிலுவையில் உன்னை ஏற்றுமே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.